வெட்கப்பட்டு போவதில்லையே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தனரே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. உம்மையே என் முன்னே எப்போதும் இருத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் இருத்தியுள்ளே. மரண பள்ளத்தாக்கை கடந்தாலும், காரிருளில் நடந்தாலும், மரண பள்ளத்தாக்கை கடந்தாலும், பொல்லாப்பு என்னை தொடர்ந்தாலும், எதுவும் என்னை தொடுவதில்லை. பொல்லாப்பு என்னை தொடர்ந்தாலும், எதுவும் என்னை தொடுவதில்லை. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. சிங்கத்தின் கெபியில் போட்டாலும், அக்கினியில் என்னை தள்ளினாலும், சிங்கத்தின் கெபியில் போட்டாலும், அக்கினியில் என்னை தள்ளினாலும், என் பக்கம் 1000 விழுந்தாலும், ஒன்றும் என்னை தொடுவதில்லை. என் பக்கம் 1000 விழுந்தாலும், ஒன்றும் என்னை தொடுவதில்லை. உம்மையே என் முன்னே எப்போதும் இருத்தியுள்ளே. உம்மையே எப்போதும் இருத்தியுள்ளே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள்
பிரகாசம் அடைந்தனரே. உமையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. எஸ் லார்ட், நீர் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவர். மரண பரியந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியா ஜீவனாலெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர செய்கிறவர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் ஆண்டவரே. உம்மாலே நாங்கள் ஒரு மதிலை தாண்டுவோம். உம்மாலே ஆண்டவரே. ஓ, இந்த ஒரு வாரம் நீ நடத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய அரவணைப்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஒரு வாரம் நாம் எதையோ வீட்டு காரியங்கள் மற்ற காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டு அந்த வேளைகளிலே நாம் போய்கொண்டிருந்தோம். இந்த ஒரு நாள் தேவனுக்காய் நாம் செலவு செய்யும் பொழுது இந்த ஒரு நாள் தான் இந்த வாரம் முழுதுமாய் நடத்த போகிறது. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம் ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறபடியால் உம்மாலே நான் ஒரு அப்பா எங்கள் விளக்கை ஏற்றுகிறவர், எங்களுக்கு வெளிச்சத்தையும் சமாதானத்தை கொடுக்கிறவர் நீங்கள் ஒருவராயிருக்கிறபடியால் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். மதிலை தாண்டிடுவேன். மதிலை தாண்டிடுவேன். மதிலை தாண்டிடுவேன். மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கை எரிய செய்தி, எனது விளக்கை எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினீர். இருளை ஒளியாக்கினீர். இருளை ஒளியாக்கினீர். இருளை ஒளியாக்கினீர். ஐயா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். மான்களைப் போல ஓட செய்தி, மான்களைப் போல ஓட செய்தி, உயரமர செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. ஐயா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். பெள
ஏசையா ஸ்தோத்திரம். நீரே என் கண்மழை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மழை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே, எனது எஸ் ஆமே ஆமே எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தீர், ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீர். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். கால்கள் வழுவாமல் நடக்கும் பாதையை, கால்கள் வழுவாமல் நடக்கும் பாதையை அகலமாக்கி விட்டீர், அகலமாக்கி விட்டீர், அகலமாக்கி விட்டீர், அகலமாக்கி விட்டீர். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்தீர், இனிமேலும் காப்பீர், இம்மட்டும் காத்தீர், இனிமேலும் காப்பீர், என்னாலும் துதித்திடுவேன், என்னாலும் துதித்திடுவேன், என்னாலும் துதித்திடுவேன், என்னாலும் துதித்திடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். அற்புதம் செய்தீர், அதிசயம் செய்தீர், அற்புதம் செய்தீர், அதிசயம் செய்தீர், அப்பனே உம்மை துதிப்பேன், அப்பனே உம்மை துதிப்பேன், அப்பனே உம்மை துதிப்பேன், அப்பனே உம்மை துதிப்பேன். எனது விளக்கை எரிய செய்தீர், எனது விளக்கை எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். மான்களைப் போல ஓட செய்தீர், மான்களைப் போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர். வெள்ளத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வெள்ளத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைப்பவரே, வாழ வைத்தவரே, வாழ
அதிசயம் செய்தீர், அற்புதம் செய்தீர், அதிசயம் செய்தீர். அப்பனே உம்மை துதிப்பேன். ஓ ஹalleluya. Yes Jesus, yes Jesus. அப்பனே அப்பனே உம்மை துதிப். ஆமென் ஹalleluya. அப்பனே உம்மை துதிப்பேன். Yes Lord. நீரே என் கல்மழை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். அப்பா ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மாதிரளை தாண்டிடுவேன், மாதிரளை தாண்டிடுவேன், மாதிரளை தாண்டிடுவேன், மாதிலை தாண்டிடுவேன். அவருடைய பலத்தினாலும் அவருடைய தயவினாலும் நாம் நடக்கும் பொழுது என்றும் ஆனந்தம், என்றென்றும் ஆனந்தம். இயேசு தர நல்லவராய் இருக்கிறபடியா இந்த நிமிஷம் வரை நடத்தின எபேனேசர், ஓ நீ நல்ல தேவனாய் இருக்கிறபடியா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய தயவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய கிருபையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உடைய இரக்கத்தினாலே நாங்கள் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியா நீங்கள் இனியும் நடத்த போகிறீங்க ஆண்டவரே, இனியும் சுமக்க போகிறீங்க, இனியும் எங்களை தப்புவித்து பாதுகாக்க போகிறீங்க ஆண்டவர். எஸ் ஜீசஸ், உம்மை மாத்திரம் நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவர். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில்
சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இரவில் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவில் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து என்னோடு விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு, என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன். ஓ ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவர், கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவர், கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறவர். துதிப்பேன், நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிக்கும் பொழுது எல்லா தடைகள் உடையும், எல்லா சாபங்கள், அந்தகார இருட்டின் அதிகாரங்கள், மரண காரியங்கள், பொல்லாத ஆவிகள் எல்லாம் விலகி ஓடும். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம்
துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றென்றும் தங்கிடுவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி என் தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். என் தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. பேரானந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே. என் இயேசு என்றும் ஆனந்தத்தை தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். எல்லா துதி கன மகிமை புகழ் எங்கள் தகப்பனாகிய ராஜாதி ராஜா துதிப்பேன். அல்லேலூயா. இயேசு என்றென்றும் மாறாதவராய் ஜீவிக்கிறவராய் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாதவராய் இருக்கிறபடியா துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஆமென். ஆண்டவர் நமக்கே மகிமை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு வாழ்த்துகிறோம். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சபை லைவ் ஆராதனைகள் அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் பவர் ஆடியோ வீடியோ மற்ற எல்லா விதமான பொருட்களை ஒப்புக் கொடுக்குறோம். கிருபையாயிரும் மறைத்து கொள்ளும். ஆண்டவரே, நான் பேசும்போது என்னை மறைத்து என்னை விலைக்கு நீர் பேசும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, நீங்கள் ஆண்டவரிடம் திரும்பலாம். நீங்கள் ஆண்டவரிடம் திரும்பலாம் என்ற தலைப்பில் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மல்கியா என்ற புத்தகத்தில் நாம் சில வசனங்களை நாம் பார்க்கிறோம். மல்கியா முதல் அதிகாரம். இந்த மல்கியாவிலே நாம் குறிப்பாக 3 கேள்விகளை நாம் பார்க்க போகிறோம். அந்த 3 கேள்விகளும் முதல் அதிகாரத்திலே வருகிறது. நீ சொல்கிறாயா, யூசே என்ற அந்த 3 வார்த்தை. இந்த புத்தகமானது பழைய ஏற்பாட்டிலே இது கடைசி தீர்க்கதரிசி எழுதின ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் நாம் பார்க்க போகிற காரியம், இந்த ஜனங்கள் பலவிதமான எதிரிகள் மூலம் வந்த உபத்திரத்து மூலமாக இவர்கள் தேவனை விட்டு விலகி ஜீவிக்கிற ஜனங்களா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஆண்டவரால் நாம் மிகவும் கைவிடப்பட்டதாக உணர்ந்து அவர்களே ஒரு காரணத்தை சொல்லி காரணம் இல்லாமல் விலகி போகிற ஜனங்களை குறித்து தான் மல்கியா நமக்கு எழுதுகிறார். முதலாம் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த ஊழியத்தின் பாரத்தை குறையும் என்று நான் முன்பெல்லாம் ஜெபிப்பேன். ஆனால் இப்போது நான் ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே இந்த ஊழியத்தை நாங்க எனக்கு பலன் தாரும் என்று இப்போது நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். மல்கியா முதல் அதிகாரம் முதல் வசனம். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். இந்த மல்கியா மூலமாக என்ன பார்க்கிறோம்? கர்த்தர் சொன்ன பாரமான வார்த்தைன்னு பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு பாரமான வார்த்தையை என்ன செய்கிறாய்? மல்கியா மூலம் அவர் சொல்வதை வாசிக்கிறோம். பழைய ஏற்பாடு முடிய போகிறது. இந்த புத்தகம் தான் கடைசி புத்தகம். இதுக்கு பிறகு மத்திய வரைக்கும் சைலண்ட் இயர், ஆண்டவர் பேசாத நாட்கள் வரப்போகிறது. அதுக்கு முன்பதாக இந்த புத்தகத்தில் நாம் வாசிக்கிற காரியம், மல்கியாவை கொண்டு கர்த்தர் சொன்ன பாரமான வார்த்தைகள். என்ன சொல்றார்? நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்றீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன்.
2ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி வரிகளை நாம் தியானிக்க வேண்டாம், அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ள போக வேண்டாம். இப்ப ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வாழ்க்கையில் நடந்த அத்தனை ஏமாற்றங்கள் வரையிலும் நான் உன்னை சிநேகித்தேன். இதன் அர்த்தம் என்ன என்று நான் பார்க்கும்போது, நான் உன்னை சிநேகித்தேன், நான் உன்னை சிநேகிக்கிறேன், நான் உன்னை சிநேகிப்பேன். கடந்த காலம், நிகழ்காலம், வருகாலம் 3 காலங்களை குறிக்கிற சொல் தான் இந்த வார்த்தை, நான் உன்னை சிநேகிக்கிறேன். இப்போது அதுல அதற்கு நீங்கள் ஆங்கிலத்தை வாசிக்கிறோம், yet you say. இன்னும் நீங்கள் சொல்லுகிற காரியம் என்ன? இன்னும் நீங்கள் சொல்லுகிற காரியமானது, எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்று அந்த ஜனங்கள் கர்த்தரை பார்த்தவர்கள் கேட்கிற காரியத்தை வாசிக்கிறோம். அவர்கள் வழிபாட்டிலிருந்து விலகியவர்கள், பின்வாங்கினவர்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? இப்படி இருந்தாலும் கூட அந்த ஜனங்கள் உள்ளத்தை தேவன் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். இப்ப ஜனங்க கேட்கிறாங்க, நீர் எங்களை எப்படி சிநேகித்தேன்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை சிநேகிக்க வேண்டுமானால் முதலாவது அவரோடு கூட நாம் பேசணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் என்பது உன்னுடைய விருப்பங்களையும் கவலைகளையும் இறைவிடம் கொண்டு சேர்க்கிற ஒரு காரியம். ஆனால் விசுவாசம் என்பது அவற்றை அங்கேயே விட்டு விடுகிற ஒரு காரியம். ஜெபம் என்பது என்றால் என்ன? உன் விருப்பத்தையும் கவலையும் அவரிடத்திலே கொண்டு சேர்க்கிற ஒரு காரியம். ஆனால் விசுவாசம் என்பது அவற்றை அங்கே விட்டு விடுகிற ஒரு செயல்முறை நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் கேட்கிறாங்க, எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். தேவன் எப்படி நம்ம சிநேகித்தார்? ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், டிசிப்ளினஸ். தேவன் நம்மை ஒழுங்குபடுத்தி நல் வழியிலே நம்மை நடத்தினார். அப்படிதான் ஆண்டவர் நம்மை சிநேகித்தார். ஆண்டவர் நம்மை தண்டிக்கல்ல, நம்மை மாற்ற என்ன செய்தார்? இப்படியாக சில வழிகளை தேவன் கையாண்டதை நாம் வாசிக்கிறோம். எப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளை சிநேகிக்கிறவர்கள் சில பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கிறார்களோ, நல்வழிப்படுத்துகிறார்களோ, எப்படி ஆசிரியர்கள் மாணவர்களை ஒழுங்குபடுத்தி வருகிறார்களோ, அதே போல ஆண்டவர் செய்தார், நம்மை டிசிப்ளின்ஸ், நம்மை ஒழுங்குபடுத்தி வந்தார். வேதம் கூறுகிறது, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எது சிறந்தது என்பதை தேர்ந்தெடுக்கும் உரிமையை ஆண்டவரிடத்துல நான் விட்டு விடுவேன். ஆண்டவரை என் வாழ்க்கையில எது சிறந்தது என்பதை தேர்ந்தெடுக்கிற முடிவை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போமானால், அவரால் நம்முடைய விட்டு விடுவதற்கு, அவரால் நம்முடைய மிக சிறந்ததை அவரால் கொடுக்க முடியும். நாம் அவர்கிட்ட விட்டு விடுவோமானால் நமக்கு எது மிக சிறந்ததோ அதை தேவன் கொடுக்க அவர் நல்லவராக இருப்பார் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. சரி, இதுல 2-3 வசனங்களை நாம் விட்டு 6ஆம் வசனத்துக்கு நாம் போகலாம். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவினால் என் கனம் எங்கே? நான் எஜமானினால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனையில் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரிலாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உங்கள் நாமத்தை இதனாலே அசட்டை பண்ணினோம் என்றீர்கள். 6ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அப்போது ஆண்டவர் சொல்றார், குமாரர் தன் பிள்ளைகளையும் என்று வாசிக்கிறோம். குமாரர் தன் பிள்ளைகளையும் ஊழியக்காரர் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. எப்படி பிள்ளைகள் பெற்றோரை கனப்படுத்துகிறார்களோ, ஊழியக்காரர்களை விசுவாசிகளை கனப்படுத்துகிறார்களோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரும் நம்மை கனப்படுத்துகிறார். சொல்லிட்டு என்ன சொல்றா, உனக்கு பயம் எங்கே என்று சேலை கட்டு கேட்கிறான். பயம் என்ன? பயம் எங்கே? ஆண்டவர் மேல் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஜனங்களுக்கு பயம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டு நாம் ஆண்டவருக்கு நாம் பயப்படணும். ஆறாவது வேலையிலே நாம் பயப்படணும். பாடும்போது நாம் பயப்படணும். வசனம் கேட்கும் போது நாம் பயப்படணும். படிக்கிற பிள்ளைகள் படிப்பு மேலே ஒரு பயம் இருக்கணும். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று எதிர்காலத்தை குறித்து ஒவ்வொரு வாலிபருக்கும் ஒரு பயம் இருக்கணும். ஆண்டவர் சொல்றா, உங்களுக்கு பயம் இல்லை. ஆசாரிகளாக உங்களை நான் கேட்கிறேன். இதன் விளக்கத்தை நாம் பிறகு நாம் பார்க்கலாம். ஏன்னு ஆசிரியர் சொன்னார். மீண்டும் சொல்றா, உமது ஜனம் கேட்கிறாங்க, உமது நாமத்தை எதனால நாங்கள் அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே உங்களோட நாமத்தை எப்படி நாங்கள் அசட்டை பண்ணினோம் என்று கேட்கிறாங்க. எப்படி நாம் அசட்டை பண்ணினோம்? நம்முடைய சாட்சி, நம்முடைய வார்த்தை, நாம் நடக்கிற காரியம், இதன் மூலமாக
அவருடைய நாமத்தை நாம் அசட்டை பண்ணினோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆலயத்துக்கு வாரந்தோறும் வருகிறோம், வீட்டுல நல்லா ஜெபம் பண்றோம், பாடலை பாடுறோம். ஆனாலும் கூட என்ன பார்க்கிறோம், அவர் வார்த்தை நாம் அசட்டை பண்ணினோம் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. குறிப்பாக நாம் செல்ல வேண்டிய காரியம், நாம் ஆண்டவருக்கு முன்பதாக எதை நாம் நிறுத்துகிறோமோ அதுவே நமக்கு நமது ஆண்டவராகிவிடும் என்பதை இயேசு நமக்கு எச்சரிக்கிறார். ஆண்டவருக்கு முன்பதாக ஏதாவது நாம் நிறுத்துவோமானால் அதுவே நமக்கு என்ன செய்கிறது, ஆண்டவராய் மாறிவிடுகிறது. அவருடைய குடும்பம் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக பெரிதா இருக்குமானால் அதுவே ஒரு விக்கிரதா என்று வேதம் சொல்லி. விசுவாசிகளாக இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இப்போ சொல்ற, ஆசாரியர்களாகிய உங்களை நான் கேட்கிறேன். உடனே நாம் நினைக்கலாம், இது ஒரு வேலை ஊழியர் செய்கிறவருக்கு மட்டும்தான் எழுதப்பட்டுள்ள வசனம். அப்படி இல்லை. வெளிப்பாடு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இதை குறித்து நாம் பார்க்கலாம். வெளிப்பாடு 1:6 நாம் பார்க்கிறோம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாக அவருக்கு மகிமையும் வல்லமை என்றைக்கும் உண்டாவதாக. இப்போது ஆசாரி என்று சொல்லும் போது, எப்போது தேவன் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட மகனாய் மகளா இருக்கிறோமோ அப்போது தேவன் பார்வையிலே நாம் ஆசாரியரா இருக்கிறோம். ஆண்டவரோடு கூட முகமுகமாய் பேசத்தக்கதாக. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர் தான் செய்வாங்க, ஆலயத்தில் ஆண்டவரோடு பேசுவாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரட்சிக்கப்பட்ட நாம், ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் அவரோடு கூட முகமுகமா பேசத்தக்கதாக ஆசாரியர்களா இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. இது நம் அனைவருக்கும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? அந்த ஆண்டவர் மேலே உங்களுக்கு பற்றிருக்கட்டும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய வேலை பெரிதாய் காணப்பட்டால் கூட, அதற்கு உனக்கு குறைந்த மதிப்பு கிடைத்தால் கூட அந்த வேலையை நாம் கனத்துக்குரிய வேலையாய் செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. எல்லாரும் செய்வாங்க, ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன செய்வாங்க, ஆலயத்துல வருவது, காரியங்களை செய்வது, ஊழியம் செய்வது, ஊழியத்துக்கான உதவி செய்வது ஆரம்பத்துல பார்க்கிறோம். ஆனால் கூட சில விதமான கஷ்டங்கள், பிரச்சனை, போராட்டம் வரும்போது அவங்க விலகி போவதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கான உங்கள் உறவின் தரம் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அதை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளும் அளவுகோலை சிறப்பாக வெளிப்படுத்துகிறது. ஆண்டவருக்காக நாம் செய்கிறோமோ, தேவனுக்காக நாம் செய்கிற அந்த காரியங்களை என்ன செய்ய வேண்டும், அதை விலக்கி கூறுவதாக வேதம் நமக்கு கூறுகிறது. ஓகே, மீண்டுமாக நாம் மல்கியா புத்தகம் 7ஆம் வசனத்தை போகலாம். என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலே, ஆனாலும் உம்மை எதனாலே அசுத்தம் படித்துறோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி எண்ணாமல் போயிற்று நீங்கள் சொல்கிறது என்ன என்று கேட்கிறார். ஆண்டு கேட்கிறார், ஜனங்களை பார்த்து, என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலே என்று சொல்றார். ஆண்டுடைய பலிபீடத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை, உண்மை இல்லாத ஆராதனை, மனப்பூர்வம் இல்லாத ஆலயத்துக்கு வருவது, இதெல்லாம் என்ன பார்க்கிறோம், அசுத்தமான ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம். அவர் பலிபீடத்தின் மேலே அசுத்தமான எப்படி அப்பத்தை வைத்தார், அதே போல ஆண்டவரை நாம் தேடி வரும்போது இப்படியாக நாம் உண்மையோடு உத்தமத்தோடு கூட தேவனை நாம் தேடி வர வேண்டும் என்று வேதம் கூறுகிறார். ஜனங்க சொல்றாங்க, ஆகிலும் உண்மை நாங்கள் எதனால அசுத்தம் செய்தோம்? எல்லாம் தெரிந்தோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கிறோம், தெரிந்தும் தெரியாது போல நீங்கள் நடக்க வேண்டாம் என்று தேவன் அந்த ஜனங்களுக்கு நினைவு கொடுக்கிறார். விசுவாசிகளை இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை நினைவு கூற வேண்டும். அடுத்த வசனம், நீங்கள் கண் ஊனமானதை பலிபீடத்திலே கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதால் பிடித்ததையும் கொண்டு வந்தால் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்கள். அதை நீர் உன் அதிபதிக்கு செலுத்தி அவன் உன் மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேலை கற்று கேட்கிறான். ஆண்டு கேட்கிறான், ஜனங்களை பார்த்து, நீங்கள் என்ன செய்தீங்க? பலி கொடுக்க வரும்போது ஊனமான ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தீங்க, கால் நொண்டியா இருக்கிற ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தீங்க. நீங்கள் ஆண்டவருக்கென்று காணிக்கை செலுத்தும் போது இப்படி ஊனமானது, ஒதுக்கப்பட்டது, புரோஜனம் இல்லாத அப்படிப்பட்டதான காரியங்களை நீங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தலாமா என்று கேட்டு சொல்றார். ஒருவேளை
நீ உன் அதிபதிக்கு இப்படியா செலுத்துவீரானால், உன் எஜமானுக்கு, நீ நேசிக்கிற ஒரு அதிகாரிக்கு இப்படியான ஒரு மோனமான அசுத்தமான ஒரு பொருளை கொண்டு போய் நீ கொடுப்பீரானால், அந்த எஜமான் உன் மேலே பிரியமா இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேலை கத்துக்கிறான். அப்படி ஒரு பரிசை கொடுக்கும் போது அந்த எஜமான் அதிபதி உண்மையிலே பிரியமா இருப்பானோ இல்லை உன் முகத்தை பார்ப்பானோ கத்து கேட்கிறார். விசுவாசிகளாய் இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? மனம் திரும்புதல் என்பது நாம் அழுவது மட்டுமல்ல, அதை நாம் அதிலிருந்து நாம் மாறுபட்டதாய் வாழ வேண்டும் என்று மாறுதலாக இருக்க வேண்டும் வேதம் கூறுகிறது. 9ஆம் வசனத்துக்கு போகலாம். இப்போது தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்போது நம்மேல் இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம். அவர் உங்களை அலங்கரிப்பாரோ என்று சேனை கட்டு கேட்கிறார். இப்போது தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுகிறீர்கள். எல்லாம் செய்து முடித்துட்டு அசுத்தமா இருந்து கெட்ட காரியம்லாம் செய்து பாவத்தில் இருந்து தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்கள்லாம் செய்து விட்ட பிறகு இப்போது தேவனுடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் கெஞ்சுகிறீர்கள். அப்போது நம்மேல் இறங்குவார் என்பதை எதிர்பார்க்கிறோமே. எப்படி எதிர்பார்க்க முடியும்? இது உங்களால் வந்த காரியமா? சரி, நீங்க தான் செய்தீங்க. நீங்க செய்த காரியத்துக்கான பலனை நீங்களாம் அனுபவிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. நீ தவறானது செய்துவிட்டு மீண்டும் தயவை கேட்கிறாய். ஆண்டவர் பெருக்கத்தை தரணும், நன்மை செய்யணும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எப்படி கேட்க முடியும்? கேட்க முடியாது. அவர் வழிபடுத்துக்கு நீங்கள் வரும்போது எப்படி வந்தீங்க? அசுத்தமானது, பிரியமில்லாதது, ஒதுக்கப்பட்டதை கொண்டு வந்தீங்க. அதனாலே எப்படி கேட்க முடியும்? வேதம் கூறுகிறது. அதனால 10ஆம் வசனம் சொல்கிறது, உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவை போட்டுவான்? என் பலிபீடத்தின் மேல் அக்னியை கூலி இல்லாமல் கொளுத்த மாட்டீர்கள். உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனை கருத்து சொல்கிறார். உங்கள் கைகளினாலே காணிக்க எனக்கு உகந்ததல்ல. ரொம்ப கடினமான ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த மல்கியா வசனம். சொல்றார், என்ன சொல்றார்? உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை போட்டுவான்? ஏதாவது ஒரு காரியம் செய்வீரன்னா அந்த செய்வதற்கான உங்களுக்கு வருமானம் வரணும். அப்படி வருமானம் இல்லாமல் எவனும் செய்ய மாட்டான். என் பலிபீடத்தின் மேல் அக்னியை கூலி இல்லாமல் கொள்கிற மாட்டீர்கள். நீங்க ஏதாவது ஆண்டுக்கு மனப்பூர்வமாய் செய்தால்தான், அப்பழுக்கற்றதா இருந்தால்தான், பரிசுத்தமா இருந்தாலும் தேவ அக்னி இறங்கி வரும். ஆனால் நீங்கள் இப்படி செய்யும் போது எப்படி தேவன் அக்னியா இறங்கி வருவா? உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனை கருத்து சொல்லுகிற ஆண்டு சொல்றார். இப்போது இதெல்லாம் செய்து விட்டு நீங்கள் வரும்போது உங்கள் பேரிலே நான் பிரியமா இல்லை, உங்கள் மேலே நான் அன்பா இல்லைன்னு சொல்றா. சொல்லிட்டு என்ன சொல்றா? உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்தல்ல. நீங்கள் கொண்டு வந்த இந்த காணிக்கை, இந்த ஆடு, இந்த பலி செலுத்துற காரியம், இதெல்லாம் எனக்கு பிரியமில்லை என்று தேவன் அந்த ஜனங்களோடு சொல்வதை வாசிக்கிறோம். நீங்கள் ஆண்டோட திரும்பலாம், ஆனால் திரும்பும் போது எப்படி இருக்க வேண்டும்? மனம் திரும்பின மகனாக, விட்டுவிட வேண்டிய காரியங்கள்லாம் விட்டு தேவன் சொன்ன வண்ணமாக பரிசுத்தமாய் அவரை தேடி வருகிற மகனாய் இருந்தாலும் வெற்றி காணலாம். வசனத்தை படிங்க, விசுவாசமா இருங்க, அவரை தேடும் போது முழுபலத்தோடு பரிசுத்தமா தேடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு கரம் இருக்கட்டும். ஆசீர்வதிமா. God bless you. Take care.